அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 5ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய மரபு சொற்கள் தான் பார்க்குறோம். ஸோ பாருங்கள், இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக 5 பகுதிகளாக இருக்குது. இது 5 ஷார்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது செகண்ட் பகுதிங்க. பாருங்கள், விலங்குகளோட இளமை பெயர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 4 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கிறணும். அதாவது நான் சொல்கிறது மரபு சொற்கள்லேருந்து 2லேருந்து 4 வினாக்கள், சில கொஸ்டின் பேப்பர்லாம் 5 வினாக்கள் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஆட்டுக்குட்டி, அதாவது விலங்குகளோட இளமை பெயர்கள் பாருங்கள். ஆடு அப்படின்னா குட்டின்னு சொல்லணும். கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி. சரியாங்க. ஸோ குட்டியெல்லாம் பார்த்து வச்சுக்கிறணும். சரியாங்க. நாய்க்குட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, நாய்க்குட்டி. அடுத்து கோழினா கோழி குஞ்சு. சரியாங்க. கோழியோட அந்ததோட இளமை பெயர் என்ன அப்படின்னா கோழி குஞ்சு. அடுத்து மான் கன்று. சிலர் நீங்கள் சினிமா பாடல் இருக்கும், மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அப்படின்னு. ஸோ அது தவறுங்க, மான் கன்று அப்படின்னு தான் சொல்லணும். சரியாங்க. அடுத்து யானை கன்று. யானைக்கு கன்று தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம்னா குருளை, புலினா பரல். சரியாங்க. புலியோட அந்த பிறந்த புலியை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா புலிப்பரல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புலி பரண்டி வச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கீரி பிள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கீரியோட இளமை பெயர் எது அப்படின்னா கீரி பிள்ளை. அடுத்தது அணில் பிள்ளை. சரியாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, குதிரைக்குட்டி, குரங்கு குட்டி. சரியாங்க. இதே இது யானை கன்று, மான் கன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழினா குஞ்சு. அடுத்தது சிங்கம்னா குருளை, புலினா பரல். அடுத்து கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். மரபு தொடர். ஸோ நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரியாங்க.